செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா அம்மையார் அவர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சிம்ம ராசி, மகம், மகத்தில் பிறந்து ஜகத்தை ஆண்ட மகாராணி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவருடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க, அவங்களுக்கும் ராகு பகவான் தசை உச்ச வளர்ச்சியை வழங்கியது. செவ்வாயினுடைய பிற்பகுதி, செவ்வாய் லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து அதிகப்படியான சுபத்துவத்தை பெற்றதால் பிறரும் நடுங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதவியை திரு ஜெயலலிதா அவர்கள் பெற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்ப அந்த அமைப்புல செவ்வாய் திசையினுடைய பிற்பகுதி ராகு திசை தான் பெரிய வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்தது. அம்மையார் அவருடைய ஜாதகத்தை நீங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மிதுன லக்னத்திற்கு 11ஆம் இடம், 11ஆம் இடத்திலே அந்த ராகு பகவான் குருவின் பார்வையிலே இருப்பார். லக்னத்திற்கு 7ல குரு, லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனை பௌர்ணமி சந்திரன் பார்க்கக்கூடிய அற்புதமான யோக ஜாதகம் அம்மையார் அவருடைய ஜாதகம். அந்த குருவின் தொடர்பை பெற்ற அந்த ராகு பல மடங்கு வளர்ச்சியை வழங்கினார் என்றால் அது மிகையாகாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பலத்தை அந்த ராகு பகவான் அம்மையார் ஜாதகத்தில் வழங்கினார் என்று சொல்லலாம். அப்போ எந்த திசை பெரிய வளர்ச்சியை கொடுத்தது? ராகு பகவானுடைய திசை. குரு திசை வந்தது, அவருக்கு கடுமையான நோய் தொந்தரவை கொடுத்தார். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு அவர் நல்லவர் இல்லை. லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்ற பாதக மாரக ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பார். அந்த குரு தசை, அந்த சனி புத்தி அவருக்கு கடுமையான உடல் பாதிப்புகளை தந்தது. இருப்பினும் பெரிய வளர்ச்சிக்கான ஒரு தசையை கொடுத்தது எதுங்க? ராகு தசை தான் அவர் கொடுத்தது. ராகு மேஷ ராகுவாக குருவின் பார்வையை பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகம். திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னம், லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த உச்சம் பெற்ற சனி பகவானின் தசை. அப்ப எப்படி வருது பாருங்க, சனி தசை ராகு தசை, சனி தசை ராகு தசை. இந்த தசைகள் தான் ஒரு மனிதனை உச்ச பதவியில், இவர்கள் அரசியல் இருந்தால் அரசியல் உச்சம் காணுவார்கள், பொதுவாக ஒரு துறையில் இருந்தால் அந்த துறையில் உச்சம் காணுவார்கள், எந்த நிலையில் இருந்தாலும் அதில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணுவார்கள்.